நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் காரைக்குடியில இருக்க இலுப்பைக்குடி அப்படிங்கிற பிளேஸ்ல தாங்க இருக்கோம். இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனியர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயனியர் பயோடேங்க் சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். இவர் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணாருங்க. நாங்கள் ஃபியூச்சரில் மேலே ஒரு போர்ஷன் கட்ட போகிறோங்க. அதனால எங்களுக்கு 10 பேர் யூஸ் பண்ணுற மாதிரியே டேங்க் கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்ததுனால நாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி தரப்போகிற சைஸ் 1500 லிட்டருங்க. இப்போ குழி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மாடிப்படி தான் இவங்க கட்ட போகிறாங்க. நீங்கள் செப்டிக் டேங்க் அப்படின்னு கட்டுனீங்கன்னாவே கொஞ்சம் நாளில் நிறைஞ்சிரும், நீங்கள் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா. ஆனால் இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க் நிறையாது, நம்ம க்ளீன் பண்ணவும் தேவையில்லைங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை சுத்தம் பண்ணுதுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்சாண்டை கொட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்கில் ஜாயின் கொடுத்து செஞ்சுருக்க மாட்டோம். ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் நம்ம இந்த டேங்க் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துரு பிடிக்கிறதோ இதிலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு இந்த டேங்க் உறுதியானதுங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியா உள்ள போட்டுருவேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த டேங்குக்குள்ளே நம்ம மொத்தம் 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் அந்த முதல் 4 அறைகளையே முழுவதுமாக அந்த பாக்டீரியானால் சுத்திகரிக்கப்பட்டு 5வது அறையில் வரும்போது தண்ணி மட்டும்தாங்க இருக்கும், அதில் கழிவுகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் டாய்லெட்லேருந்து ஒரு டைமுக்கு 5 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்ணுறீங்க, 5 லிட்டர் தண்ணி உள்ளே வருது அப்படின்னா 5வது அறையில் இருக்க சுத்திகரித்த கழிவுகளே இல்லாத தண்ணி 5 லிட்டர் அவுட்லெட் வழியாக வெளியேறிடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இவங்க ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் பக்கத்துலேயே ஒரு கார்டன் செட்டப் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. அதனால் அந்த தண்ணியை நாங்கள் அதுக்கு பாய்ச்சிக்கிறோம்னு சொல்லியிருந்ததுனால நம்ம இங்கே அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோடேங்க் நம்ம பயனியர் பயோடேங்க் மட்டும்தாங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.